ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இதெல்லாம் பார்த்தா ஒரு ப்ரோமோவாடா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உள்ள ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. ஏன்னா காலையில இருந்து பாத்தீங்கன்னா 2 பேரை மாத்தினாங்க. அரசர்களை 2 பேரை மாத்தியும் உள்ள ஒரு கண்டென்ட்டும் இல்ல. அடுத்தது ஒரு சின்ன சண்டை நடக்கிற மாதிரி பாவலா காமிச்சானுங்க. அதுக்கு அடுத்ததுல ஒரு பாட்டோட முடிச்சிட்டானுங்க. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் பாவம் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காப்ல. அந்த கானா சாங் என்ன பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவலைப்படாதே எக்ஸ்மன்னா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கவலை உங்களுக்கு இல்லைங்க, பாக்குற ஆடியன்ஸுக்கும் பிக் பாஸுக்கும் தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே எல்லாருமே வந்து வெறுத்துட்டாங்க இந்த ஷோவை. ஏன்னா உள்ள ஒண்ணுமே இல்ல, கத்ரானிலே தவிர வேற ஒன்னும் பண்ண மாட்டேறானுங்க. இந்த பிக் பாஸ் எபிசோட இழுத்து மூடிட்டு வேற எதனா ஷோ அல்டிமேட் ஆரம்பிக்க போறீங்களா, அதையாவது ஆரம்பிங்கயா, பாக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. கண்டென்ட்டே இல்ல மக்களே. அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா நம்ம தானா வினோத் அவர்கள் வந்து தர்பூசணியை போட்டு கலாய்கிறாப்ல. கவலைப்படாதே எக்ஸ்மன்னான்ட்டு அவரை போட்டு சொல்லிட்டு முட்டை பப்ஸுக்கு ஆசைப்பட்டு வீட்டு உள்ள வந்துட்டே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலாச்சாரத்தை பார்க்க முடிஞ்சுது. கலாயா ஒரு பாட்டு பாடிருக்காப்ல, அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. இதுல ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்டு போயிரு மக்களே. அதாவது அபிஷியல் ஓட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம சாண்ட்ரா அவர்களும் திவ்யாவும் மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அதே மாதிரி லாஸ்ட்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம வியன்னா அவர்கள். ஷாக்கா இருக்குல்ல, வியன்னாக்கு வந்து அன்அபிஷியல் ஓட்டிங் வருது, அபிஷியல்ல ஓட்டிங் வரல, நிறைய பாட்ஸ் ஓட்டு வந்துட்டு இருக்கான். வியன்னாக்கு பாயாசத்தை ரெடி பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ப்ரோ சொல்றேன், வியன்னாவோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கியூட் ரியாக்ஷனா பார்க்க முடியாதுன்னா ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டா அவங்க மேல வர போறாங்க. புதன்கிழமை ஆயிடுச்சு, 2 நாள் தான் ஓட்டிங் வந்து ஓப்பன்ல இருக்கும். இந்த ஓட்டிங் வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யாவுக்கு மட்டும் தான் ஓட்டு வந்து விழுந்துட்டு இருக்கு. கீழே இருக்க யாருக்குமே ஓட்டு அந்த அளவுக்கு வரலையா. அதாவது கன்னி அவர்களும் ரொம்ப கீழே தான் இருக்காங்களாம் ஓட்டிங் ரிசல்ட்ல. சோ எப்படி எதை தூக்க போறான்னு தெரியல. இந்த வாட்டி அவங்களுக்கு ஈஸியான சாய்ஸ் விஜய் டிவிக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருமே வந்து ஓட்டுல கம்மியா தான் இருக்காங்க, யார வேணாலும் அவன் நினைச்சா தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மக்கள் ஆனா இந்த ஒரு 6 வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிக் பாஸ் ஒரு மாதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. இவங்க தான் நம்ம ஓட்டு போட போறோம், இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எவனை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுன்ட்டு மக்களே கன்ஃபியூஸா இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் இருக்கு. இவங்கெல்லாம் நான் எதுக்கு பார்த்துட்டு ஓட்டு போடணுன்ற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் பிக் பாஸையோ குவைட் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. பிக் பாஸும் அவங்க கிட்ட கதறுன்னு கதறாரு ஒரு நாளும். ஆனா எவனும் வந்து டாஸ்க வந்து புரிஞ்சுட்டு ஆட மாட்டேறானே. அவரு மட்டும் என்ன பண்ணுவாரு, நான் தான்டா இதுக்கு, அவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் தான் நேர்ல இறங்கி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே சொல்லி புலம்புறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. சரி என்ன பண்றது, பொறுத்திருந்து பார்ப்போம் யார் எலிமினேட் ஆகுறாங்க, யார் வந்து உள்ள இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுடா, புதுசா 4 பேரை உள்ள அனுப்புங்க, அப்பயாவது கேமை பார்க்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி மக்களே, லைவ்ல எதனா சுவாரஸ்யமா நடந்ததுன்னா நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அது இருக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டிருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.